இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 9 நிறுவனங்களுடைய கணிப்புகளில் ஆவரேஜாக போல் ஆஃப் போல்ஸ்னு பார்த்தோம்னா 127லேருந்து 141 இடங்கள் திமுக கூட்டணி, 79லேருந்து 93 இடங்கள் அதிமுக கூட்டணி, தாவேகா 10லேருந்து 16, நாம் தமிழர் 2லேருந்து 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு நவநீத், உங்கள் பார்வை என்ன? சார், ஜென்ரலாக இந்த எக்ஸிட் போலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, யூ ஷுட் டேக் த எக்ஸிட் போல் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே. ஸோ தட் இஸ் நம்ம அப்படி தான் பார்க்கணும். எக்ஸிட் போல வந்து ஒரு உப்பை வைத்து கொண்டு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இட் கேன் கோ இது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், இன்அக்யூரசி டேட்டா ரிப்போர்ட்டிங் பார்த்துருக்கோம். ஷாம் சார் சொன்ன மாதிரி 2024 தொடர்ந்து இப்போ நடந்த பல மாநில தேர்தலில் கூட ஒரு இன்அக்யூரசி டேட்டா ரிப்போர்ட்டிங் பார்த்துட்டு வரும். பட் இதில் வந்து ஒரு மெசேஜ் கிளியராக இருக்குன்னா என்ன இருக்கிறது பார்க்குறோன்னா வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரியேட் ஆகுது. ஒரு ஆல்டர்னேட் அலையன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுதுன்றது ஒரு விசிபிள் மெசேஜாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேரும் வந்து தேர் நாட் ரூலிங். ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த சீமான் அவர்கள் கூட வந்து இவர் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும்போது வந்து ஒரு விசிபிளாக ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இருக்கிறது அப்படின்ற ஒரு மெசேஜ். ரெண்டாவது வந்து இப்போ டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம என்னாச்சுன்னா இந்த ஓட்டர் டேர்ன் அவுட், அந்த சோஷியல் மீடியா ஆம்பிளிஃபிகேஷன், அது வந்து எல்லாம் பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் ரிசல்ட்டில் டேர்ன் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சிக்னிஃபிகண்டாக ஒரு சேஞ்ச் கிடையாது. எக்ஸப்ட் சென்னையில் மட்டும். இப்போ சார் சொல்கிற மாதிரி சென்னையில் மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5% வந்து ஒரு ஸ்பைக் இருக்கிறது. அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் ஹெட்டிங் டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா இருக்கலாம். ஏன்னா போன வாட்டி 22 தொகுதியில் வந்து அதிமுக வந்து வாஸ் நாட் ஏபிள் டு ஓபன் த அக்கௌண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். பட் இது வந்து இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம். ஏன்னா இது இப்போ ஷாம் சார் சொல்ற மாதிரி ஃபோன் கால் மூலமா எடுத்து என்ன பண்றாங்க. பிளஸ் இல்லை நம்ம லிஸ்ட் பண்ற கம்பெனியில் வந்து எவ்வளோ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கன்றது தெரியாது. ஸோ தட் இஸ் இன்அக்யூரசி ஆஃப் டேட்டா. பட் அதில் 2 விதமாக பார்க்கலாம். நவநீத், நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள்னா இங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்னு சொல்லிடுவீங்க. தேச அளவில் இருக்கும்போது அதுக்கு குறைவுன்னு கூட பார்க்கலாம். அது ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று அவங்களுக்கு தமிழ்நாட்டோட ஜியாகிரபியோ அல்லது ஹிஸ்டரி விஷயங்கள் எப்படிங்கிற ஒரு புரிதல், அல்லது ரேண்டம் சாம்பிளிங் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். ரெண்டுமே இருக்கு தானே செய்து அதில் இருக்குதா இருக்கு. இப்போ என்னுடைய நபர் ஒருத்தர் வந்து அவர் வந்து தெரியாம, அதாவது அவர் வந்து இங்கே தான் ஒர்க் பண்றாரு. அவர் கேரளா, அவர் இங்கே ஓட்டு உரிமையில இருக்கு. பட் அவர் சிம் வந்து கேரளா தான். பட் கேரளாவில் வந்து அவர் தொகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சி ஓட்டர்ல கால் வருது. ஸோ அதனால ஒரு இன்அக்யூரசி இருக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ வெல் அண்ட் செட் இப்போ 4ஆம் தேதி நமக்கு காலையில் தெரிய போகுது எப்படி இருக்குன்றது. ஸோ இதை வைத்து வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். இதுதான் முடிவா வரப்போதா அப்படிங்கிறது இல்லை. பட் ஒரு எக்ஸிட் போல்ஸும் மாறி இருக்குது, அதெல்லாம் வேற. இல்லை, இண்டிகேட்டர் ஃபார் அ தேர்ட் ஃப்ரண்ட், ஒரு ஃபார்மேட்டிவ் தேர்ட் ஃப்ரண்ட் வந்து எமர்ஜ் ஆகுதுன்றது ஒரு இன்னொரு இண்டிகேட்டர். அதை நீங்க கவனிக்கலையா? எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுதுங்கிற இண்டிகேட்டர் இருக்கா? டஃப்பா இருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நம்ம வந்து பயஸ்டா பார்க்க முடியாது. சிலது வந்து ஹை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து லோ நம்பர்ஸ். பட் ஒரு சம இதில் பார்க்கும்போது வந்து எஸ், அவங்க 2 பேர் கான்டெஸ்ட்ல இருக்காங்க. இப்போ புதுசா, அதாவது கான்டெஸ்ட்ல இல்லாதவர் ஒருத்தர் நினைக்கும் போது வந்து அவர் இப்போ அந்த இடத்துல வராருன்றதா ஒரு மெசேஜா நான் பார்க்கணும். ரைட், பேசலாம். திரு அரவிந்த் குணசேகரன் நினைச்சுக்காரா, ஒற்றி பேசலாம். அரவிந்த், மேபி அவருடைய தொடர்ச்சி இந்த எண்ணிக்கைகளை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் 10 நிறுவனங்கள் வந்துருச்சு. ஆக்சிஸ் மை இந்தியா இப்போ கடைசியாக வந்திருந்த எண்ணிக்கை. அவங்க தான் இப்போ தாவேக்காவை ரியல் காம்படிட்டராக இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த எண்ணிக்கை நம்ம விரைவில் பார்க்க முடியும். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நம்பர்ஸை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? பொதுவாக இது பார்க்குற மற்ற இது வரைக்கும் வந்த மை ஆக்சிஸை தவிரங்க மற்றது வந்து அனைத்துமே பார்த்தோம்னா கிளியர் எட்ஜ் டு டிஎம்கே, ஒரு கம்ஃபர்டபுளான டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்கன்னு தெரியுது. எங்கேயுமே வந்து 120க்கு கீழே கொடுக்கல. மேட்ரிஸ் மட்டும் தான் இருக்குல்ல, 122 to 132 கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே எபோவ் 130 கொடுக்குறாங்க. அதனால எந்த இடத்துலையுமே வந்து இந்த எண்ணிக்கை தான் இப்போ புதிதாக வந்திருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க வந்து கிட்டத்தட்ட 92லேருந்து 110 இடங்கள் திமுக, 98லேருந்து 120 இடங்கள் டிவிகே, 22லேருந்து 32 இடங்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை கொடுக்குறாங்க. இதை தவிர மற்ற நிறுவனங்களுடைய எண்ணிக்கைகள் வேறாக இருந்திருக்கிறது. இதை பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். பர்சன்டேஜாகவும் அவர் வந்து கொடுக்குற விஷயங்களையும் பார்க்குறோம். அரவிந்த், எஸ், இதுதான் இருக்கிற ஒரே ஒரு அவுட் ஆஃப் லைனில் இருக்கக்கூடிய ஒரே எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன்னா இதுதான் நம்ம பார்க்குறோம். இதில் 35% கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். டிஎம்கேக்கு 35% ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான பர்சன்டேஜ். என்டிஏக்கு 23 கொடுக்குறாரு. அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து நீங்க என்டிஏவை கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டிஏ வந்து 15%, 40%லிருந்து 23னா 17% அதிமுக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இழக்கிறாங்கன்னு தோணுது. திமுக 8% இழக்கிறார்கள், 43லிருந்து 35, அதிமுக 17% குறையறாங்கன்னு தோணுது. ஸோ இந்த 17 பிளஸ் இந்த 8 25, அதை தாண்டி மற்ற இதெல்லாம் போட்டு விஜய்க்கு 35% கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இல்லை, எனக்கு ஒரே ஒரு சிறு மாறுதல் தான். எனக்கு இருக்கிற மாற்று கருத்து இதில் நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, ரூரல்
ரூரல் அர்பன் அப்படிங்கறது அந்த டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. நம்ம அதையும் நம்ம ஓகே போட்டோம்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். ரூரல்ல விஜய்க்கு 33%, ஆக்சிஸ் மை இந்தியா தானே? Axis யா வில் டேக் தி டேட்டா. அர்பன்ல 38%, ஊரக பகுதியில 33% அவரு கொடுக்கறாங்க. ஓகே. எனக்கு ஊரக பகுதியில 33% தாவேகா தக்க வைக்குமா என்பதுதான் எனக்கு சந்தேகம். ஏன்னா அர்பன்ல 38ங்கிறது கூட more or less நம்ம பார்க்க முடியுது, களத்தில் அது பார்க்க முடியுது. பட் ஊரக பகுதியில் அதே 33% கிடைக்குமா அப்படிங்கலாம். எனவே அந்த 33% கொஞ்சம் இன்ஃப்ளேட் ஆயிருக்கா ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு கிடைத்த தகவல் படி இதுக்கான சாம்பிள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16,000 சாம்பிள் சைஸ் நான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டுக்கு 234 தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தொகுதிக்கு 70 சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பொதுவா மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் பொதுவா டைரக்ஷன் கரெக்டா கொடுப்பாங்க. நம்பர்ஸ்ல முன்ன பின்ன வந்தாலும் டைரக்ஷன் இதுதான் டைரக்ஷன் அது கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. மற்ற ஏஜென்சி கம்பேர் பண்ணும்போது மை ஆக்சஸ் கொஞ்சம் நம்ப முடியும். அப்படி நம்ப தகுந்த ஒரு ஏஜென்சில இருந்து வந்திருக்காங்காட்டி அதை நம்ம அப்படியே புறந்தள்ளிட முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்துங்கன்னா அந்த 33% ஊரக பகுதியில தாவேகா கிடைக்குமா ஒன்று. இரண்டாவது சாம்பிள் சைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு. நீங்க அதே ஊரக பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா 25% தான் வருது. அர்பன்ல 21, ரூரல்ல 25 வருது. ரூரல்ல அதிமுக வெறும் 25% தான், தேசிய ஜனநாயக கூட்டணி 25% தான் ஊரக பகுதியில் வருமா அப்படிங்கிறது எனக்கு. அதனால கொஞ்சம் அங்க அதிமுக குறைத்தும் தாவேகாவை மிகப்படுத்தி காட்டி இருக்காங்களோ ஊரக பகுதியில் அதுல தான் கொஞ்சம் மாற்றுக்கள் இல்லை. இப்போ அதில் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டுக்கான சதவீதமும் கொடுக்குறாங்க. அந்த சதவீத அடிப்படையிலும் கூட திரு விஜய்க்கு 37%, ஸ்டாலின் அவர்களுக்கு 35%, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 22% அப்படிங்கிற கணக்கு சொல்கிறாங்க. 2% திரு அண்ணாமலை, திரு சீமான் 3%, அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது செந்தமிழன் சீமான், அதர்ஸ் 1, இந்த மாதிரி ஒரு கணக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை கொண்டு வராங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லைங்க, அது ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல முடிந்த அளவுக்கு வந்து அது கேண்டிடேட் தொடர்பான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம வந்து சமீப காலமாக பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம அதை வந்து பிஎம் கேண்டிடேட் யாருங்கிற ஒரு முக்கியத்துவத்தில் இருந்தாலும் இது அதனை தாண்டி விஜய் வந்தங்காட்டி விஜய் மட்டுமே முகமாக இருக்கிறார். 234 தொகுதியிலும் விஜய் நான் தான் போட்டி போறேன்னு விஜயை அறிவிச்சு தான் அந்த தேர்தலை இங்கே சந்திக்கிறாங்க. நம்ம ஏஜ் குரூப்லையும் அந்த டேட்டாவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏஜ் குரூப்புக்கான டேட்டாவும் வந்திருக்கு. ஏஜ் குரூப்பான டேட்டாவில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 18 to 19% இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் 68% விஜய்க்கும், 20 to 30 59%, 30 to 39 45%. அதாவது அவங்க கணக்குப்படி பார்த்தாங்கன்னா 18 to 40% வரை இருக்கக்கூடிய 40 வயசு வரை இருக்கக்கூடியதுல எபோ 55 to 60% வந்து அவர் கம்ப்ளீட்டா ஒன் சைடடா கொடுக்குறாங்க. அது அர்பன்ல ஓகே, ரூரல் அதே அளவுக்கு இருக்குமாங்கிற டவுட். அதே இட் கம்ஸ் பேக் டு தி சேம் क्वेश्चन. ஊரக பகுதியில் அதே இருக்குமாங்கிறது தான் எனக்கு இது சற்று மிகைப்படுத்தி. இதேட்டையும் அந்த விஷயத்தை கேட்டு வந்துடுறேன். இதே இப்போ நீங்கள் வந்து எல்லா பகுதிகளிலுமே சர்வே பண்ணீங்க, ஜோன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க, மண்டல வாரியாக. அப்போ இதில் வந்து அவர் ஊரக பகுதிகளிலையும் இவங்க வந்து இந்த 35% அப்படிங்கிறத எட்டக்கூடிய இடத்துல இருந்தாங்களா தாவேகா? இப்போ இந்த எண்ணிக்கையை எப்படி பார்க்கலாம்? இல்லை இந்த ஒரு சிட்டியை பொறுத்தவரை தான் 33 தான். அது கூட எனக்கு வந்துச்சு சென்னையில். மற்ற இடத்துலலாம் 27 அல்லது 25 தான் வந்துச்சு. 27ன்றது நார்த் ஜோன், சாரி டெல்டாலையும் சவுத்துலையும் 27 வந்துச்சு.